ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆதி பாரதியில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆதி சும்மா அவங்க அம்மாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க, மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஆதி கிட்ட சொல்றாரு, உங்க உடம்புல துடிச்சிட்டு இருக்க இதயம் வேற யாரதும் இல்ல, வாசுவோட தான். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தீங்க. அப்போ கரெக்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பிரெயின் டெத் ஆகி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, வாசு தான். வேற வழி இல்லாம உங்க குடும்பத்துல சொன்னனால நான் அந்த ஹார்ட் எடுத்து வைக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், பாரதிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, ஹார்ட் எடுத்து நாங்க உனக்கு வச்சது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ஆதிக்கு பயங்கர கோவம் வருது. ஆதி சொல்றாரு, உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க ஆதி, ஏன்னா இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது உங்க அம்மாவும் தான் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா என்னோட அம்மாவா? ஆமா, உங்க அம்மா சொல்லிதான் நாங்க இதை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டாக்டரும் அறிவும் பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்படியே ஆதி வந்து கேட்டா இதை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பல விஷயங்களை சொன்னாங்கல்ல ரகசியமா, இந்த விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்ல இருக்காரு ஆதியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் ஆயிருது, வீட்டுக்கு வர்றாரு, ஒரே சோகமா வர்றாரு ஆதி. எப்படி நம்ம பாரதி மூஞ்சில முழிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஆதி. பாரதி டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆதி வந்து பாரதி கிட்ட அப்படியே பின்னாடி பக்கம் நிக்கிறாங்க. பாரதி பார்த்தோன்னா, ஆதி வந்துட்டீங்களா, வாங்க வாங்க. என்ன ஆதி இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அது பாரதி, நான் இல்ல அப்படின்னு தயங்கி தயங்கி பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்னங்க, ஆபீஸ்க்கும் காலையில போன் பண்ண நீங்க வரலன்னு சொல்றாங்க. அப்படி எங்கெங்க போயிருந்தீங்க? இல்ல பாரதி, அது நான் மீட்டிங் போயிருந்தேன், ஆபீஸ்ல இல்ல, வெளியே மீட்டிங் போயிருந்தேன், அதான் அவங்களுக்கு தெரியாது. ஓ சரி சரிங்க ஆதி, சரி ஏன் மத்தியானம் நீங்க சாப்பிட வந்திருக்கலாம்ல, உங்களுக்காக நிறைய செஞ்சு வச்சிருந்தேன் ஆதி. அப்படியா பாரதி, நான் அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்ததா, அதனால அங்கேயே சாப்பிட்டேன் பாரதி. சரி பரவாயில்ல ஆதி, நீங்க சாப்பிடலன்னு சொல்லிட்டு தான் மத்தியானம் செஞ்சதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக இப்போ பிடிச்சதெல்லாம் செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல பாரதி, ஒரே டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கட்டுமா? ஆதி, ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா ஆதி? ஏதாச்சும் பிரச்சனையா ஆதி? சேச்சா பாரதி, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, அப்புறம் என்ன, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதி உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடுறப்பயும் இந்த டாக்டர் சொன்னார்ல, அதவே நினைச்சுக்கிட்டே சாப்பிடுறாரு ஆதி. சாப்பிடுற ஃபுட்டு என்னன்னு கூட அவருக்கு தெரியல, சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன ஆதி ஒண்ணுமே சொல்லாம நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க? நல்லா இருக்கு பாரதி, ஃபுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. அப்பாடா, இப்பதான் பிடிச்சிருக்குன்னு உங்க வாயில இருந்தே வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதி. ஆமா பாரதி, மோர் குழம்பு நல்லா இருக்கு. அது என்ன ஆதி சொல்றீங்க, மோர் குழம்பா? நான் அவியல் பண்ணிருக்கேன் ஆதி, இது அவியல். ஓ சாரி பாரதி, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு சொல்றாரு ஆதி. அதுக்கு ஃபுல்லாவே நினைப்பு அந்த டாக்டர் சொன்னது மட்டும்தான் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கட்டுமா பாரதி? அது ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, அது என்னன்னாலும் பாத்துக்கலாம். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி, நான் போய் படுக்கட்டுமா? எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு பாரதி. ஓகே ஓகே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. பாரதி நேரா பாத்தீங்கன்னா ஆதி அவங்க அம்மா ரூமுக்கு வர்றாங்க. ஆதி வாப்பா, என்ன ஆச்சுப்பா, வா வா, என்ன மத்தியானம் சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சாரதா. ஆனா பயங்கர கடுப்பாகிறாரு ஆதி. மா, நீங்க இப்படி நடத்துக்குவீங்கன்னு நினைச்சும் கூட பாக்கலாமா? அதுவும் என்னாச்சுப்பா, ஏன் அப்படிங்கிறாங்க. அம்மா, நீங்க எப்பயுமே எனக்கு நல்லதான் பண்ணுவீங்க, எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டீங்க, எப்பயுமே நேர்மையா இருப்பீங்க, என்கிட்ட எப்பவுமே நீங்க உண்மையா இருப்பீங்க, எனக்கு தெரியாம எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க, அப்படித்தாம இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிங்கும் போதே ஆஹா, ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கே அப்படின்னு சாரதாக்கு தெரிய வருது. ஏன் அம்மா எப்பவுமே எனக்கு நல்லதுதான் நினைப்பாங்க, என்னோட வலியும் கஷ்டமும் ஏன் அம்மாக்கு நல்லாவே தெரியும், நான் அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா, ஏமா இப்படி என்ன மறைச்சிங்க? அதே நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலையே, இவ்வளவு நாள் உங்களால என்கிட்ட எப்படிமா பொய் சொல்ல முடிஞ்சுது? அதே நீ எதை பதப்பா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. ஏன் இதயத்தை பத்தி தாமா நான் பேசிட்டு இருக்கிறேன். பாரதி என்னம்மா பாவம் பண்ணாங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படிமா
எப்படிமா உங்களால மறைக்க முடிஞ்சுது? இவ்வளவு பெரிய விஷயத்த உங்களால எப்படிமா செய்ய முடிஞ்சுது? பாவம்மா பாரதி, அதை நான் சொல்றத போதும்மா. இதை கேட்டோடனே அதை நான் மன்னிச்சிடாதே அப்படின்னு சொல்லிட்டு கால விழுகிறாங்க சாரதா. போதும்மா, விட்டுருங்க. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையுமே மறைச்சிட முடியாது. நடந்தது எதுவுமே நடக்காமையும் போகாது. அது அந்த சுச்சுவேஷன்ல உன்னை காப்பாத்தணும் ஒரே ஒரு எண்ணம் தாண்டா இருந்தது. அதனாலதான் இப்படி பண்ண மா. எதுமா சுச்சுவேஷன்? நான் ஒவ்வொரு நிமிஷமும் பாரதி முன்னாடி நிக்கிறப்ப மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன செத்து போகவே விட்டுருக்கலாமா? அது இது எதுவுமே நான் வேணும் பண்ணல. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. உன் உயிரை காப்பாத்தணும், அது ஒண்ணுதான் என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாங்க சாரதாவும். மா, நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எப்போ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. உண்மைதான் ஆதி. குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி போய் நிக்கிறம்மா. சரிம்மா, நம்ம வீட்டுல யார் யாரு இதுக்கு உள்ள இருக்காங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசணும். ஆதி ப்ளீஸ், போலீஸ் கிட்ட மட்டும் போயிடாத. என்னம்மா இதுக்கு போய் போலீஸ்க்கு போறேன்னு சொல்றீங்க? இந்த விஷயம் தெரிஞ்சா பாரதி என் கூட இருப்பாங்கன்னாவே தெரியாதுமா. பாரதி இல்லாம நான் வாழ்றதுங்கிறது முடியாதுமா. அதே நீ ரொம்ப ஆபத்தான கட்டத்துல உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம். அதே டைம்ல ஆக்சிடென்ட் ஆகி வாசு தம்பியும் வந்திருந்தாரு. அதனாலதான்ப்பா இது மாதிரி நடந்தது. உன்னோட உயிரை காப்பாத்தணும்னு ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான் அது இதெல்லாம் பண்ணாது. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோ. ஓ, அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சீங்களாமா? சூப்பர்மா சூப்பர். பாரதி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைகளை பண்ணிருக்கீங்க. சம்மமா, எப்படிமா இதெல்லாம் உங்களால பண்ண முடிஞ்சது? பாரதி முகத்துல எப்படிமா நான் போய் முழிப்பேன்? இன்னும் பாரதி கிட்ட இந்த விஷயத்த நான் போய் பேசல. இந்த விஷயத்த அவங்க கிட்ட எப்படிமா போய் பேசுவேன்? பாரதி இப்பதாமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த பிரச்சனையை, இந்த முடிவில்லாத பிரச்சனையை கொண்டு போய் அவங்க கிட்ட சொல்ல முடியாது. இந்த விஷயத்த நான் எப்படிமா அவங்க கிட்ட சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சாரதா சொல்றாங்க. செம்ம கோவத்துல அங்கிருந்து போயிடுறாரு ஆதி. அதுக்கப்புறம் ஆதி ரூமுக்கு வர்றாரு. ஆதி, எங்க போயிருந்தீங்க ஆதி? அம்மாவை பார்க்க போயிருந்தேன். ஓ சரி சரி, அம்மாட்ட பேசிட்டு வர்றீங்களா? சரி சரி. இல்ல அம்மா தூங்கிட்டாங்க. ஓகே ஓகே, இன்னைக்கு உட்காருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி நான் பேச போறேன். ஆமா பாரதி, தமிழங்க? அண்ணா தமிழ இங்க தூங்க வைக்கலான்னு பாக்குறேன். என்ன சார், கெஞ்சினா மிஞ்சுறீங்க, மிஞ்சினா கெஞ்சுறீங்க? நீங்க தானே தமிழ தனி ரூமு கொடுத்து படுக்க வச்சீங்க. இப்ப என்ன இங்க கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறேன்னு சொல்றீங்க? நானே நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போங்க ஆதி. தமிழ் சாப்பிட்டாங்களா பாரதி? அதெல்லாம் சாப்பிட்டா ஆதி. நீங்க முதல்ல வந்து உட்காருங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல பாரதி, லேசா தலைவலி. உடனே என்ன பண்றாங்கன்னா தலகாணி எடுத்துக்கிட்டு நான் தமிழ் ரூம்ல போய் படுத்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு? அது ஏதாச்சும் டேப்லெட் தரட்டுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். அது ஏதாச்சும் பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது சொல்ல மறைக்கிறீங்களா? இல்ல பாரதி, ஒண்ணு இல்ல. இல்லாதே உங்களை பாக்குறதுக்கே சரியா இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி, நான் தமிழ் ரூம்ல இன்னைக்கு போய் படுத்துக்கிறேன். நான் தமிழை ரொம்ப மிஸ் பண்றேன், அதான் இன்னைக்கு ஒரு நாள் அங்க போய் படுத்துக்கிறேன். அப்படின்னா நம்ம கூட தூங்க வச்சு நீங்க பழகி இருக்கணும் ஆதி. சாரி பாரதி, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அங்க போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போறாரு. ஆதி, ஒரு நிமிஷம் நில்லுங்க ஆதி. உங்களுக்கு ஹார்ட் கொடுத்தவங்களோட அட்ரஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சுதா? அதனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி, நான் காலையில உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வேகமா அங்கிருந்து போயிடுறாரு. பாரதி நினைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாரு, இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ் பாப்பா நல்லா அசந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க. ஆதி தமிழ் பாப்பா கிட்ட வர்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஆதி. அப்படியே தலைய தடவி கொடுத்துட்டு இருக்காரு ஆதி. இதோட இந்த எபிசோட் முடியுது.